ஜெயா டிவி டிஜிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் பிரியா பிரபாகர். ஐம் மெடிக்கல் காஸ்மெட்டாலஜிஸ்ட். எங்கள் கிளினிக்கோட நேம் அமரா மெட் எஸ்தெட்டிக்ஸ். ஸோ பிஃபோர் மற்ற இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு சே, இங்கே வர எல்லாருக்குமே வி டூ ட்ரீட்மெண்ட் வெரி சேஃப்லி அண்ட் எஸ்பெஷலி இந்த கோவிட் டைமில் எல்லாருமே மாஸ்க் அண்ட் ஷீல்டுன்னு அப்ளை பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஏற்கனவே நல்லா யூஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சேஃபாக இருக்குன்றதை பார்த்துட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வரும்போது உங்களுக்கு யூ கேன் ரெஸ்ட் அஷ்யூர் தட் யூ பி டேக்கன் கேர் ஆஃப் இன் அ ப்ராப்பர் வே. அண்ட் அனதர் இம்பார்ட்டண்ட் எதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பியன்ஸ். ஸோ இங்கே வி டோன்ட் வாண்ட் டு ஷோ இட் இஸ் அ கிளினிக். ஸோ ஒரு கிளினிக்குள்ளே நுழைஞ்சோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சோன்ற ஃபீலிங் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக வி ஹவ் செட் அப் அ வெரி குட் ஆம்பியன்ஸ். ஸோ இங்கே வரவங்கன்னா தே ஆர் வெரி வெரி ஹாப்பி டு see the atmosphere. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு இன்னர் இது கொடுக்குது, ஹாப்பினஸ் கொடுக்குது. ஸோ இன்றைக்கி காமிக்க போகிற ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சூட்டபிள் ஃபார் போத் மென் அண்ட் விமென். ஸோ ஒரு சிலர் பியூட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போனா விமென் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் வி ஹேவ் லாட் ஆஃப் மேல் பேஷண்ட்ஸ் கம்மிங் ஹியர் ஃபார் ஸ்கின் ட்ரீட்மெண்ட், ஹேர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆல்சோ லேசர் பாடி ஹேர் ரிமூவலுக்கும் வராங்க. So we can go to the procedures now. Hi all, today we are going to talk about microdermabrasion. ஸோ இந்த ப்ரொசீஜர் யாருக்குன்னா பண்ணலாம் அப்படின்னா அன்இவன் ஸ்கின் டோனோ அண்ட் கிளாக் போஸ் இருக்குது, இல்லைன்னா டெட் ஸ்கின் நிறையா ஜாஸ்தியாக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இட்ஸ் வெரி குட் ப்ரொசீஜர். ஸோ இது மெக்கானிசம் என்னென்னா, இது மேலே இருக்கிற லேயர் அந்த டெட் செல்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ இன்ஸ்டன்ட் க்ளோ நமக்கு கிடைக்கும். அண்ட் இட் கேன் ஆல்சோ பி டன். இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா இதை பண்ணிவிட்டு ஒரு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு போனாலே உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆக்சுவலாக அந்த பிரின்சிபல் ஆஃப் மேலே இருக்கிற அந்த டெட் செல்ஸ்னால் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதுவும் நம்ம ஊரில் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஆர் கோயிங் இன் டூ வீலர்னால் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஸ்க்ரப்பும் அதிகமாக பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னா மேலே ஒரு டெட் ஸ்கின் லேயர் அப்படியே இருக்கும். ஸோ அவங்களுக்கு இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். அண்ட் அகெயின் சன்ஸ்க்ரீன் அகெயின் நம்ம ஊரில் ஒரு 80% ஆஃப் பீப்புள் டோன்ட் வேர் அ சன்ஸ்க்ரீன் அட் ஆல். ஸோ அவங்களுக்கு இந்த சன் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கும் திஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஓப்பன் போர்ஸ், கிளாக் போர்ஸ் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்குன்னா ரொம்ப நல்லபடியாக ஒர்க் செய்யும். ஸோ இன்றைக்கி இட் ஒர்க்ஸ் இன் 2 பிரின்சிபல்ஸ். ஒன்று கிறிஸ்டல் சொல்லுவோம், டைமண்ட் டிப் சொல்லுவோம். ஸோ டைமண்ட் டிப் அதை அப்ளை பண்ணும்போது அந்த சக்ஷனோட சேர்த்து அந்த டெட் செல்ஸையும் சேர்த்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிவிடும். அண்ட் கிறிஸ்டல்ஸ் ஆல்சோ ஒர்க் ஆன் த சிமிலர் மெத்தட். அப்படியே சக் பண்ணிவிட்டு அந்த டெட் செல்ஸ்னால் ரிமூவ் பண்ணிவிடும். இதில் யூஸ் அலுமினியம் ஆக்சைட் கிறிஸ்டல்ஸ். ஸோ இது ஃபேஸ்க்கு மட்டும் பண்ணணும்னு இல்லை, வி கேன் ஆல்சோ டூ ஃபார் த நெக் ஏரியா, நம்ம பாடி ஃபுல்லாகவும் பண்ணலாம். ஸோ இதை பாடி பாலிஷிங்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ நிறைய பேர் இந்த ஃபுல் பாடிக்கு பண்ணும்போது இட் ஆல்சோ கிவ்ஸ் அ வெரி குட் ரிசல்ட் ஃபார் தெம். ஸோ நவ் வி கேன் ஸ்டார்ட் வித் த ப்ரொசீஜர். டாக்டர் லாவண்யா வில் கண்டினியூ. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது டைமண்ட் டிப்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ கேன் see the suction. ஸோ இட் will just remove அந்த டைமண்ட் கிறிஸ்டல்ஸ் அப்ளை பண்ண அப்புறம் அந்த சக்ஷன் வச்சு ரிமூவ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். அண்ட் அகெயின் இது இட்ஸ் a painless procedure. ஸோ patient is quite comfortable with that. ஸோ அவங்களுக்கு அந்த எந்த பெயினுமே தெரியாது. அது ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரெஷர் மட்டும் தான் தெரியும். இது முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா there can be mild redness and சின்ன லைட் ஸ்வெல்லிங். ஒரு சிலருக்கு ஸ்வெல்லிங் வர சான்சஸ் இருக்குது, பட் ரொம்ப லைட் ரெட்னஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. அதுவுமே ஒரு 1 or 2 ஹவர்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ இது how we do ஒரு லேயர் பை லேயராக நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இது கவர் த என்டையர் ஃபேஸ். ஸோ எங்கெங்கன்னா எக்ஸ்போஸாக இருக்கோ அது கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறதுக்கு இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோர்ஹெட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன ஏரியா அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ நோஸ் பார்ட்லேயும் பண்ணலாம். ஸோ இது நல்லா ரீஃபேஸ் பண்ணி தரோம் ஸ்கின்னை. ஸோ சப்போஸ் சென்சிட்டிவாக இருக்காங்கன்னா திஸ் ஒன் இஸ் கான்ட்ராண்டிகேட்டட் ஃபார் தெம். and in case they have been on isotretinoin ointmentsனால் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆல்சோ they should not use them immediately. அதனால் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கேப் போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இமீடியட்டாக அந்த ரெட்னஸ் இருக்கும். ஸோ 2 to 3 days செட்டில் டவுன் ஆகிடும். ஸோ திஸ் ஒன்ஸ் crystal. So as I said before, it is an aluminum crystal. So it also works on a similar principle. The second step called crystal இதை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இது அலுமினியம் ஆக்சைட் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை கிறிஸ்டல்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு கூடவே இது suck up the dead cells and remove it. லாஸ்ட் ஸ்டெப்பு இந்த டைமண்ட் கிறிஸ்டல்ஸ் முடித்த பிறகு பேஷண்ட்ஸ்க்கு அவங்க கன்வீனியன்ட் அவங்க இப்போ க்ளோ கேட்குறாங்க இல்லை பிரைட்னிங் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சிரம் ஸ்ப்ரே பண்ணுறது. ஸோ
ஸோ நம்ம இவங்களுக்கு வந்து பிரைட்னிங் தான் தேவைப்படுது, ஏன்னா உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கிறதுனால ரீசர்ஃபேசிங் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இந்த வைட்டமின் சி சீரம் வந்துட்டு ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட போகிறோம். ஸோ பேஷண்ட் ஐஸ் நல்லா க்ளோஸ் பண்ணிக்க சொல்லணும். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ப்ரொசீஜர் எப்படி பண்ணமோ ஃபோர்ஹெட்லேருந்து சின் போகிற மாதிரி, ஸோ அதே இதில் தான் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு வரணும். ஸோ as I said before, இந்த ப்ரொசீஜர் இண்டிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா uneven skin tone, டேனிங் இருந்தாலோ இல்லைன்னா நிறைய டெட் செல்ஸ் லேயராக இருக்கிற அப்படின்னு இருந்தாலோ you can use this procedure. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இட்ஸ் ஈவன் பெட்டர் இஃப் ரெகுலராக அவங்க வேறு மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜராக பண்ணும்போது இட் ஒர்க்ஸ் ஈவன் பெட்டர். பிகாஸ் அந்த டெட் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ரெகுலராக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது இந்த ட்ரீட்மெண்ட் மைக்ரோடர்மா அப்ரேஷன் வந்துட்டு பண்ணிவிட்டு நம்ம பீல்ஸ் கூட வந்துட்டு பண்ணிக்கலாம் காம்பினேஷன். ஏன்னா ரீசர்ஃபேஸ் பண்ணிவிட்டு பீல்ஸ் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் டபுள் பெனிஃபிட், எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்கின் வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு அது ஸ்கின் போயிட்ட பிறகு இன்னும் டீப்பாக பெனிட்ரேட் ஆகும். பீல்ஸாக இருக்கட்டும் இல்லை சம் கைண்ட் ஆஃப் ஃபேஷியல்ஸ், மெடி ஃபேஷியல்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஸோ டீப்பர் பெனிட்ரேஷன் இருக்கும் ஸ்கின்குள்ளே. நம்ம இன்றைக்கி பார்த்த ப்ரொசீஜர்லேருந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இட் இஸ் அ கம்ப்ளீட்லி சேஃப் ப்ரொசீஜர். ஸோ எல்லா ஸ்கின்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். யாருக்குமே எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே வராது. பட் அகெயின் இதை வந்து ஐ வுட் லைக் டு எம்ஃபசைஸ் அகெயின், இதை வந்து ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் டாக்டர் கிட்ட பார்த்துட்டு உங்கள் ஸ்கின் டைப்புக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ அதை பார்த்து பண்ணணும். பர்சன் ஷுடன் டிசைட் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தே ஷுட் கோ அண்ட் விசிட் அ டாக்டர். ஸோ அவங்க ஸ்கின் டைப், டோன், ஆக்னி, ஸ்கார், மார்க்ஸ் இதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அதை பார்த்து கொடுப்பாங்க. So and as I said, it's all very safe and suitable for all skin types. So அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்குற வரைக்கும் thank you.